ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்க கம்பெனியோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா 27th 9th அன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:48 PM. நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை எப்போ வேணாலும் பார்க்கலாம். நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலேயும் ஆகலாம். எந்த டைமிங்கில் எப்போ இந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த அப்டேஷனோடு நாங்கள் வீடியோ போடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் நீங்கள் எஸ்பிஓவில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறத விட நாங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட நோட்டீஸ் போர்டோட இன்ஃபர்மேஷன் எதை பற்றியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணல. மைக்ரோ டாஸ்க் ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 4th பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4th பாயிண்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஓகேவா? அதை வந்து எல்லோரும் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணணும், அதுலேருந்து லிங்க் காப்பி பண்ணணும், அதெல்லாம் எல்லாமே போட்டிருப்பாங்க. எப்படி போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த 4th பாயிண்ட்டை மட்டும் கவனமாக பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? நம்மள இதில் இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. நம்ம தப்பாக பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அமௌண்ட்டு போகும், ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது நான் இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் எனக்கு வந்து இப்போ டீம் வந்து நான் மாற்றிக்கணும். சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரமோஷன் டீம் மாற்றணும், இல்லை ப்ரமோஷன்லேருந்து சேல்ஸ் டீம் மாற்றணும். அந்த டீம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீம் செலெக்ஷனுக்கு உண்டானது இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஓப்பனில் தான் இருக்குது. டிஜிட்டல் இதுவும் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இப்போ வர மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாறிடுச்சுன்னா உங்களால் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப மாற்றிக்க முடியாது, ஓகேவா? டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, பிளாகராக இருக்கீங்க, அதெல்லாம் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து இது வேறு எந்த பார்ட் டைம் ஜாப் சம்மந்தமான வீடியோஸும் நீங்கள் போடக்கூடாது. சொல்லப்போனால் எஸ்பிஓவை பற்றியுமே எந்த வீடியோவுமே போடக்கூடாது, ஓகேங்களா? உங்களுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ, என்ன இது மாதிரியான ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி பண்ணணும் என்னங்கிறத வீடியோலாம் ஃப்யூச்சரில் அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒரு சேனல் வந்து நீங்கள் யூடியூப்பில் கொடுத்துட்டீங்க, இந்த சேனலை எஸ்பிஓ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சேனலில் வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. வேறு எது சம்மந்தமான வீடியோவும், அதாவது பார்ட் டைம் ஜாப் சம்மந்தமான எந்த வீடியோஸுமே அதில் இருக்கக்கூடாது. எஸ்பிஓ சம்மந்தமாகவே இருக்கக்கூடாது. எஸ்பிஓ சம்மந்தமாக ஃப்யூச்சர் போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ரீஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது போக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? நம்ம அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் போக ஆரம்பிச்சிடும். அந்த 13 பாயிண்ட் யார் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். விட்ராயல் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் விட்ராயல் ப்ராசஸ் பண்ணலை. மண்டே தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. மண்டே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விட்ரா வர ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றியும் நோட்டீஸ் போர்டில் திரும்ப சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கூப்பன் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நியூ ஜாயினர்ஸ்க்கு 20-25 கிட்டே இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூ ஜாயினர்ஸ் வந்து இப்போதைக்கு எடுக்கவே போகிறதில்ல. ஒர்க்கெல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நியூ ஜாயினிங் வந்து கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா? அதனால் நியூ ஜாயினரை பற்றியான கன்ஃபியூஷன்ஸ் தேவையே இல்லை. நீங்கள் ஆள் எடுக்கணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு எதுவுமே யாரையுமே உள்ளே கொண்டு வர முடியாது. அது மாதிரி
ஃபைன் அமௌண்ட் அண்ட் டெர்மினேஷன். நீங்கள் வந்து இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதாவது மைக்ரோ டாஸ்க்லேயே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு தப்பு பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஒரு ஆள் வந்து நிறைய ஃபைன் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஒரு ₹100 போகுது அப்படின்னா ஓகே, என்னோடய அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட 500 600 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஏமா நான் தப்பு பண்ணும்போது இந்த ஐடியை வந்து டெர்மினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப எஸ்பிஓவில் ஒர்க்கே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் கொடுக்குற வேலையை கரெக்டாக பார்த்து செய்ய பாருங்கள். ஆல்ரெடி வந்து எஸ்பிஓ வந்து சொல்லியிருந்தது, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக மாற போகிறோம், ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாத்தையும் பிடிக்க போகிறோன்னு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ரிக்டாக மாறுறதுங்கிறது இதுதான். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது அமௌண்ட் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லை நஷ்டம், உங்களுக்கு தான். நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் தப்பு பண்ணி தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? மல்டிபிள் ஐடிஸ், நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஐடிஸ்லாம் வச்சுருக்குறோம். இது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கே தனி, அதனால் அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆக தான் செய்யும். இப்போ சேல்ஸ் டீமில், ப்ரமோஷன் டீமில் சில விஷயங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் இது பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஒரே ஃபோன் வச்சு நீங்கள் மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுலலாம் உங்களுக்கு இஷ்யூ வரும். அதனால் மோஸ்ட்லி வந்து மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எஸ்பிஓ ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்கு. உங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு 2-3 ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் பிடிஓ ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிடிஓ ஆஃபீஸருக்கு நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இல்லை மல்டிபிள் டாஸ்க் ஒர்க்கர், இதில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிடிஓ ஆஃபீஸருக்கான ஒர்க் வந்து தனி, அதுக்கான சேலரி தனி. ஓகேங்களா? அதுவும் இதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்ட்டாங்க. இதில் என்ன ஒர்க்கோ, இதுக்கு என்ன நீங்கள் டீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எஸ்பிஓவில் கொடுத்த எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்னது எல்லா விஷயமும் கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.